இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்பும் கட்சியினருக்கு விருப்பமனு விநியோகம் சென்னை பனையூரில் உள்ள தவிக அலுவலகத்தில் வெள்ளியன்று பகல் 12 மணிக்கு துவங்கியது. தவிக தலைவர் ஜோசப் விஜய் என்ற பெயரில் முதல் மனுவை அக்கட்சி பொதுச் செயலர் ஆனந்த் பெற்றுக் கொண்டார். வழக்கமாக அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் விருப்ப மனு 10,000 முதல் 15,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும். ஆனால் தவிகவில் விருப்பமனு கட்டணம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே வாங்கப்பட்டது. இதனால் சினிமா டிக்கெட் போல தவிக தொண்டர்கள் போட்டி போட்டு வாங்கினர். கட்சி சாராத பொதுமக்கள் சிலரும் விருப்ப மனு வாங்க குவிந்தனர். பெரும்பாலும் விஜய் பெயரிலேயே அவை வாங்கப்பட்டன. அதனால் விருப்ப மனு விநியோகம் துவங்கிய 1.5 மணி நேரத்தில் 10,000 மனுக்கள் விற்று தீர்ந்தன. அதை நிரப்பிக் கொடுக்கும்போது பொது பிரிவினர் 10,000 ரூபாயும், பட்டியலின பிரிவினர் 5,000 ரூபாயும் கொடுக்க வேண்டும். அது குறித்து தெரியாமல் தவிகவினர் கட்டுக்கட்டாக மனுக்களை வாங்கினர். விருப்ப மனுவில் ஜாதி சங்கங்களில் இருந்தால் அதன் விவரம், தாய்மொழி, வருமான வரி தாக்கல் செய்யப்பட்ட விவரம், சொத்து விவரம் உள்ளிட்ட 37 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. எந்த கட்சிக்கும் இல்லாத ஆரவாரம் தவிகவுக்கு இருக்கிறது. கட்சிக்கு தொடர்பு இல்லாத பொதுமக்களும் விருப்ப மனுக்களை வாங்க வந்தனர். முதல் நாளில் 4,000 மனுக்கள் தான் போகும் என எதிர்பார்த்தோம். ஆனால் 1.5 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. வரும் 14ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகம் உண்டு. நிரப்பிய மனுவை சமர்ப்பிப்பதற்கான தேதி விரைவில் அறிவிப்போம் என தவிக மூத்த நிர்வாகிகள் அறிவித்தனர். இதற்கிடையே விருப்ப மனுவை வாங்க வந்தவர்களில் பலரும் கையில் வைத்திருந்த விசிலை ஊதிக்கொண்டே இருந்தனர். அதேபோல தவிக அலுவலகத்தை சுற்றி 6 தெருக்களில் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் அப்பகுதிகள் ஸ்தம்பித்தன. இதனால் டென்ஷனான பனையூர்வாசிகள் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். தவிகவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட போதே இது குறித்த அக்கட்சியினர் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் எச்சரித்திருந்தார். விசில் சின்னம் கிடைத்தது எல்லாம் சரிதான், ஆனால் பொதுமக்கள் காதில் போய் விசிலை ஊதி விடாதீர்கள், இருக்கும் ஓட்டும் போய்விடும் என கூறினார். அவர் சொன்னது போலவே பனையூரில் விருப்ப மனு விநியோகத்தில் அப்படி ஒரு நிகழ்வு அமைந்தது.